மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கும், நம்ம லங்ஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க நல்லா மூச்சு இழுத்துக்கோங்க. அப்படி மூச்சு இழுத்து மூச்சு விடும்போது என்ன ஆகுது? லங்ஸு கான்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுது. லங்ஸும் சரி, ஹார்ட்டும் சரி, இது எல்லாமே எப்படின்னா, இந்த ஒரு கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் மோட்ல இருக்கு இல்லையா? அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு மார்க்கெட்ஸும். ஸோ மார்க்கெட்ஸோட வாலட்டிலிட்டின்றது எப்போவுமே கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் மோட்ல தான் இருக்கும். அந்த பேஸ் பண்ணி, அந்த ஒரு ஓவரால் டெர்மினாலஜில வந்தது தான் வந்து இன்சைட் பார், அவுட்சைட் பார் அப்படின்ற ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன்னா என்ன? இந்த பேட்டர்ன் பின்னாடி இருக்கிற ட்ரேடிங் சைக்காலஜி என்ன? இந்த பேட்டர்னை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது? அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த இமேஜில் பார்த்துட்டு இருக்க மாதிரி மார்க்கெட் பிரெத் வந்து இந்த சைக்கிள்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து மார்க்கெட் எப்பவுமே ஒரு நேரோ ரேஞ்சில் போகும். ஒன்ஸ் எப்பப்போல்லாம் மார்க்கெட் ரொம்ப நேரோ ரேஞ்சில் இருக்கோ அங்கேருந்து திருப்பி எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது இந்த கான்ட்ராக்ஷன் ஜோன்லேருந்து இந்த எக்ஸ்பான்ஷன் ஜோனுக்கு போகும். ஸோ எப்போவுமே மார்க்கெட் கான்ட்ராக்ஷன் ஜோன்லேயே இருக்காது, எக்ஸ்பான்ஷன் ஜோன்லேயும் இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் இல்லைனா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்தெந்த டைம்லலாம் வந்து மார்க்கெட் எந்த சைக்கிளில் இருக்குன்றதை ஃபஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும். கரண்ட்டாக மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கா? ரொம்ப நாள் வந்து இந்த ரேஞ்ச் கம்மியாகிட்டே வருதா? இல்லைனா ரேஞ்ச் கம்மியாகி முடிஞ்சு இப்போ எக்ஸ்பான்ஷன் மோடில் இருக்கா? அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த இந்த ஜோனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான பேட்டர்ன் தான் இன்சைட் பார் அண்ட் அவுட் சைட் பார். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்சைட் பாரோட பேட்டர்ன் என்னென்னா 2 பார் பேட்டர்ன். ஸோ ஒரே ஒரு கேண்டில் வச்சு நம்ம சொல்ல முடியாது. பின் பார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வச்சு சொல்லலாம் இல்லையா? இந்த இன்சைட் பார்ன்றது வந்து 2 கேண்டில் சேர்ந்தால் தான் இன்சைட் பார் பேட்டர்ன் வரும். ஸோ இந்த இன்சைட் பாரை ஈஸியாக எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா மதர் கேண்டில், பேபி கேண்டில் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மதர் வயிற்றுக்குள்ளே தான் இந்த பேபி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மதர் கேண்டில்ன்றது வந்து ஒரு பெரிய கேண்டிலாக இருக்கும். ஸோ மதர் பார்னு சொல்லுவாங்க. அந்த மதர் கேண்டிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அந்த கேண்டிலை விட சின்னதாக இருக்கணும். எப்படி இந்த மதரோட வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்க மாதிரியும் இந்த பெரிய கேண்டிலுக்குள்ளே சின்ன கேண்டில் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் ஷுட் பி பிக்கர், நெக்ஸ்ட் கேண்டில் ஷுட் பி ஸ்மாலர் தென் த ப்ரீவியஸ் கேண்டில். இதுதான் ரூல்ஸ். இதுதான் இன்சைட் பார். ஸோ இந்த இன்சைட் பார்ன்றது வந்து இட் டினோட்ஸ் அ காம் பேட்டர்ன். ஓகே, மார்க்கெட் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ராக்ட் ஆகுது. ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இப்படி சுருங்க ஆரம்பிக்குது. ஸ்ப்ரிங்கை நீங்கள் வந்து சுருங்க என்ன ஆகும்? ஒரு கடத்துக்கு அப்புறம் விடும்போது அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே தான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்த இன்சைட் பாரும். ஒன்ஸ் இன்சைட் பார் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா ஓகே, கன்சாலிடேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ காம் ஜோனுக்குள்ளே போகுது. இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகி எப்போனாலும் போகலாம் அப்படின்றதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட், இந்த சைக்காலஜி பிஹைண்ட் த இன்சைட் பார். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்குள்ளே வருது. ஸோ அதால் வந்து அப்பர் டைரெக்ஷன்லையும் போக முடியாமல் டவுன் டைரெக்ஷன்லையும் போக முடியாமல் ஸ்டால் ஆகுது. அது எப்படின்னா ஓகே, மார்க்கெட் வந்து இப்படி ஒரு பாதைக்குள்ளே வருது. இந்த பாதையிலேருந்து லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமான்னு தீர்மானிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. நின்னதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? டெஃபினட்டாக ஒன்று லெஃப்ட்டில் போகும், இல்லை ரைட்டில் போகும். ரொம்ப நேரம் அங்கேயே நிற்க முடியாது இல்லையா? அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு மார்க்கெட்ஸ்லையும். ஸோ இந்த இடத்துல டெசிஷன் எடுக்க முடியாமல் மார்க்கெட் இருக்குது. பட் எவென்ச்சுவலி எய்தர் பையர்ஸ் வர போகிறாங்க, இல்லைனா செல்லர்ஸ் வர போகிறாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து டாமினேட் பண்ண போகிறாங்க. டாமினேட் பண்ணதுக்கப்புறமா ட்ரெண்டு எமர்ஜ் ஆக போகுது. ஸோ ட்ரெண்டு எந்த இடத்துல எமர்ஜ் ஆகும்னா இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் இன்சைட் பார் ஆகும்போது ஓகே, வாலட்டிலிட்டி இப்போ கான்ட்ராக்ட் ஆகுது. எப்போவுமே ஹிஸ்டாரிக்கலாக ஸ்டாட்டிஸ்டிக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா லோ வாலட்டிலிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபாலோடு பை ஹை வாலட்டிலிட்டி. ஸோ மார்க்கெட் இப்போது இன்சைட் பார் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு, லோவர் வாலட்டிலிட்டி இருக்குது. இந்த இடத்துலேருந்து இப்போ பிரேக் அவுட் ஆகி போகும்போது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்றது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ட்ரேடிங் சைக்காலஜி. இன்சைட் பார் பார்த்துட்டோம். வாட் இஸ் அவுட் சைட் பார்? சரி, அவுட் சைட் பார்ன்றது வந்து ஒரு ஆட்டம் பாம் மாதிரி வச்சுப்போமே. நீங்கள் ஒரு பாம் வைக்கிறீங்க, வெடிச்சு என்ன ஆகுது? அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, அந்த எனர்ஜி எக்ஸ்பேண்ட் ஆகுது. உள்ளே இருக்கிறது எல்லாம் அதெல்லாம் எப்போவுமே ஆட்டம் பாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். உள்ளே ஃபுல்லாக அந்த த்ரெட்டு கட்டி உள்ளே இருக்கும். வெடிக்கும் போது அவ்வளவும் கம்ப்ரெஸ் பண்ணதுனால அந்த சவுண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த வெடி சத்தம் அதிகமாகுது. ஸோ அவுட் சைட் பாரோட ஓவரால் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டே எப்படி இருக்குன்னா ஓகே, மார்க்கெட் வந்து ரொம்ப நாள் கான்ட்ராக்ஷனில் இருந்துச்சு. இதுக்கு மேலே இந்த மார்க்கெட்ஸோட மூவ்மெண்ட் நம்ம கொடுத்தாகணுன்ற மாதிரி மார்க்கெட் ஒரு பெரிய வாலட்டிலிட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். பட் வாலட்டிலிட்டி கொடுக்க ஆரம்பிக்குமே தவிர ட்ரெண்டு கொடுக்காது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் பாரில் மார்க்கெட் மேலேயும் போயிருக்கும், கீழேயும் வந்திருக்கும். ஸோ ஹை வந்து ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை விட மேலே போயிருக்கும். லோவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் லோவை விட கீழேயும் போயிருக்கும். ஸோ அவுட் சைட் பார் ஃபார்மேஷன் ஆகும்போது வாலட்டிலிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ஆனால் டைரக்ஷனு மேலேயும் போயிருக்கு, கீழேயும் போயிருக்கு. ஸோ எந்த இடத்துல வேணாலும் பெரிய மூவ்மெண்ட் கொடுத்து ஃபர்தராக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்சைட் பார் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு மதர் கேண்டில் வந்திருக்கு, அப்புறம் பேபி கேண்டில் வந்திருக்கு. ஸோ விச் இஸ்
த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலிட் ஆயிடுச்சு, இன்சைட் பார் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்சைட் பார் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா எந்த இடத்துல என்டர் ஆகலாம்னா, இன்சைட் பாருக்கு அப்புறமா வர கேண்டில்ஸு மதர் கேண்டில் ஹையை விட பிரேக் ஆகி மேலே போகுதான்னு பார்க்கணும். ஸோ மதர் கேண்டிலோட ஹை தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். அண்ட் இன்சைட் பாரோட கேண்டிலோட லோ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸாக இருக்கலாம். மதர் கேண்டிலோட லோ வந்து நம்மளோட செகண்ட் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டாகர்டாக எக்ஸிட் பண்ண விரும்புகிறீங்கன்னா, இல்லைனா நீங்கள் இன்சைட் பாரோட கேண்டில் கூட லோ கேண்டிலாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ இதுவே வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நீங்கள் 1:2 வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களோட என்ட்ரி வந்து ஒரு ₹100 இருக்குது, ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ₹80 இருக்குன்னா, ஸோ ₹20 உங்களோட ரிஸ்க். ஸோ உங்களோட டார்கெட் என்ன வரணும்னா, ₹100 என்டர் ஆயிருக்கீங்கன்னா ₹140 வரணும். ஏன்னா ₹20 உங்களோட ரிஸ்க், 1:2ன்னும் போது ஆல்மோஸ்ட் 140 தான் உங்களோட எக்ஸிட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இன்சைட் பார் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா உங்களோட என்ட்ரி இந்த மாதிரி தான் இருக்கணும். மதர் கேண்டிலுக்கு ஹைக்கு மேலே போனால் யூ ஹேவ் டு கோ லாங். மதர் கேண்டிலோட லோக்கு கீழே போச்சுன்னா யூ ஹேவ் டு கோ ஷார்ட். மதர் கேண்டிலோட ஹையோ இல்லை லோவோ நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் எடுத்துக்கலாம். அவுட் சைட் பாரும் இட் இஸ் சேம் அஸ் இன்சைட் பார் பேட்டர்ன் தான். ஸோ ஒன்ஸ் அவுட் சைட் பார் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா ஆல்ரெடி வால்டிலிட்டி பெருசாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எதர் அவுட் சைட் பார் ஃபார்மேஷன் ஆன உடனே அதோட லோவை பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கீழே போச்சுன்னா நீங்கள் ஷார்ட் போகலாம். இல்லைனா அவுட் சைட் பாரோட ஹையை பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா நீங்கள் லாங் போகலாம். அவுட் சைட் பாரோட லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் லாங் போகிறதா இருந்தால். இன்கேஸ் நீங்கள் ஷார்ட் போகிறதா இருந்தால், மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஷார்ட் போகுதுன்னா அவுட் சைட் பாரோட ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். சேம் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இதுலேயும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்கப்புறமா ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் 2 கேண்டில்ஸும் வந்தீங்கன்னா ரேஞ்ச் மினிமலாக தான் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் தான் ஆகுது. எப்போ அந்த மதர் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே போகுதோ அங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் ரேலி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இது ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் செட்டப். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சிருதுன்னா வெயிட் ஃபார் த மதர் கேண்டில் லெவல்ஸ் டு பிரேக் அவுட். அந்த லெவலில் மேலே போனாலும் சரி இல்லை கீழே போனாலும் சரி, லாங்கோ ஷார்ட்டோ அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். உடனே இன்சைட் பார் வந்தவொடனே எடுத்துட்டிங்கன்னா ரேஞ்சு கான்ட்ராக்ட் ஆகிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்காது. ஸோ நம்மளும் வந்து இன்னும் மூவ்மெண்ட்டே வரலன்னு சொல்லி சீக்கிரம் எக்ஸிட் ஆயிரும். ஸோ வெயிட் ஃபார் த மதர் கேண்டில் ரேஞ்ச் டு பிரேக் அவுட். அது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் ஆகும் போது மூமெண்டம் கேரி ஓவர் ஆகும், பெரிய ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பேன்ஷன், நம்மளோட பிரீத் இன் பிரீத் அவுட் மாதிரி லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி கான்ட்ராக்ட் ஆகிற மாதிரி தான் மார்க்கெட்ஸ் மூவ் ஆகும். ஸோ கான்ட்ராக்ஷன் ஆகிறது தான் இன்சைட் பார், எக்ஸ்பேன்ஷன் ஆகிறது அவுட் சைட் பார். ஸோ இன்சைட் பார் ஆகும்போது லோ வால்டிலிட்டியில் இருக்கும், அவுட் சைட் பாருன்றது எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது ஹை வால்டிலிட்டியில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இன்சைட் பார் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக லோ வால்டிலிட்டி ஜோனில் இருக்குது, எப்போ வேணாலும் பிரேக் அவுட் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். அவுட் சைட் பார்ன்றது வந்து ஆல்ரெடி மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன் மோடில் இருக்குது, ஆல்ரெடி பிரேக் அவுட்டில் தான் இருக்குது, மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த சைடில் ஃபர்தர் மொமெண்டம் இருக்க போகுதுன்றது வந்து நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் கேண்டில்ஸ் டிசைட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஓவரால் ட்ரேடிங் டிசிஷன்ஸ் இருக்கணும், இன்கேஸ் நீங்கள் அவுட் சைட் பார் இன்சைட் பார் பேட்டர்னை வச்சு ட்ரேட் பண்ணுறதா இருந்தால். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.